ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಾಯಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணுங்க மக்களே. சம்பா பட்டத்திற்கு ஏற்ற 5 நெல் ரகங்கள் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MP 3030 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரி குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இருக்குங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 6 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் பரப்பளவுள்ள நிலத்துல நீங்க நடவு செஞ்சிடலாம். அரிசி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மிக மிக சன்ன நெல் ரகமா தாங்க பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் பெறலாங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 1600 ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு 2300 ரூபாய் வரைக்குமே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான் புகையின் இலை உரை அழுகல் இலை உரை கருகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும் தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்குங்க. நெல் கதிர் பாத்தீங்கன்னா உள்ள மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 300 நெல்மணிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்குங்க இந்த அரிசி. சோ தாராளமா நீங்க சம்பா பட்டத்துல ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா 3030 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இருக்குங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு ரகங்க இது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1600 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான் புகியான் இலை உரை அழுகல் இலை உரை கருகளுக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகங்க. குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்குங்க. ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. இந்த அரிசி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக இட்லி மாவுக்கு தாங்க இந்த அரிசியை பார்த்தா பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டு அரிசின்றதுல மாவு தன்மை பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லிக்கு பயன்படுத்துவாங்க. இந்த ரகமும் ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகங்க. மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திகா 506 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இருக்குங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் சன்ன அரிசியா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 45 மூட்டை வரைக்கும் இருந்து அதிகபட்சமா 50 மூட்டை வரைக்குமே நீங்க அறுவடை செய்யலாம். விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமா உங்களுக்கு 1800 ரூபாயும் அதிகபட்சமா உங்களுக்கு 2200 ரூபாய் வரைக்குமே விற்குங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான் புகையான் இலை உரை அழுகல் இலை உரை கருகளுக்கு வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரித்திகான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா புயல் மழை மற்றும் புயல் காற்றுக்கு இந்த நெல் ரகம் சாயமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயாது. இந்த நெல் ரகத்தோட ஒரு நெல் கதிரோட நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சமையலுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். சோ தாராளமா நீங்க இந்த நெல் ரகத்தையும் சம்பா பட்டத்துக்கு பயிர் பண்ணலாம். இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கூர் சாதனான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 நாள்ல இருந்து ஒரு 140 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபலா இருக்குங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ன அரிசியா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 35 மூட்டையில இருந்து 40 மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1800 ரூபாயில இருந்து ஒரு 2000 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான் புகியான் இலை உரை அழுகல் இலை உரை கழுகல் வைரஸ் நோய் தத்து பூச்சி மாவு பூச்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கூர் சாதனான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா
புயல் மழை மற்றும் காற்றுக்கு சாயாத நெல் ரகம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். பிபிடி 5204 நெல் ரகத்துக்கு மாற்றாக தாராளமாக நீங்க இந்த நெல் ரகத்தை பயிர் செய்யலாம். சோ மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா பிபிடியை விட 15% பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். ஆங்கூர் சாதனான்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தை நீங்க சம்பா பட்டத்துல தாராளமா பயிர் பண்ணலாம். முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் அம்மன் சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 125 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, நவரை, குருவைக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 15 கிலோல இருந்து 20 கிலோ விதை நெல் தேவைப்படும். அரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட சன்ன அரிசியா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 40 மூட்டையில இருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 கிலோ நெல்லின் விலை 1800 ரூபாயில இருந்து ஒரு 2200 ரூபாய் வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டு துளைப்பான், புகையான், இலை உரை அலகுகள், இறை உலை கழுகல், மாவு பூச்சி, தத்து பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகங்க. மழை மற்றும் காற்றுக்கு ஓரளவுக்கு சாயாத தன்மை பாத்தீங்கன்னா இந்த ரகம் பெற்றிருக்குங்க. நெல் கதிரில் உள்ள நெல்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 275 நெல்மணியில இருந்து ஒரு 300 நெல்மணிகளுக்குமே காணப்படும். சம்பா பட்டத்திற்கு மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா கூடுதலான 20% பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடியது. சோ கண்டிப்பா இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம். இந்த நெல் ரகத்தோட விதை நெல் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அருகாமையில் இருக்க உர கடைகளை நீங்க கேட்டு பாருங்க. ஒரு சில இடங்கள கிடைக்குது, ஒரு சில இடங்கள கிடைக்க மாட்டேங்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நெல் ரகத்தை வாங்கி பயிர் பண்ணுங்க. நீங்க தனியார் விதை வாங்கி பயிர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நெல் ரகங்களை பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி பயிர் பண்ணுங்க. நல்ல மகசூலும் கொடுக்கும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த நெல் ரகங்களை நீங்க தேடி விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூலும் கொடுக்கும். உங்களுக்கு இயற்கை சீற்றத்திலிருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நெல் ரகமும் கூட. சோ நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சம்பா பட்டத்திற்கு எந்த நெல் ரகத்தை நாத்து விட்டு நடவு செய்யலான்ற டவுட்லயே இருப்பாங்க. சோ அதற்கான சொல்யூஷனா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ரெகுலரா போட்டுட்டு தான் இருக்கும். சோ மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இந்த நெல் ரகத்தை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தனாலும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அதற்கான வீடியோவும் பாத்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரமே மேக் பண்ணி போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ஜாயின் ஒரு பட்டன் எனேபிள் ஆயிருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கீங்க. நீங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளும் நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா பிரைமா கிடைச்சிரும். சோ நீங்க அதை பார்த்து பயன்பெறலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய்.